எண்ணூர் காமராஜர் துறைமுகம் அருகே நடைபெற்ற விபத்தில் கப்பலின் எரிபொருளே கடலில் சிந்தியதாக தமிழக அரசு கூறியுள்ளது. எண்ணெய் கசிவு தொடர்பாக விளக்கம் அளிக்க கப்பல் போக்குவரத்து துறை பொது இயக்குநருக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனவரி 28 அதிகாலை எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து 2 கடல் மைல் தொலைவில் மாப்பில் MD டான் காஞ்சிபுரம் ஆகிய 2 கப்பல்கள் மோதிக்கொண்டதால் எண்ணெய் கசிவு ஏற்பட்டது. இது தொடர்பாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் MD டான் காஞ்சிபுரம் கப்பலில் எரிபொருளாக பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் தான் கடலில் சிந்தியது என்றும், சரக்காக ஏற்றி வரப்பட்ட 32,813 மெட்ரிக் டன் எண்ணெய் சிந்தவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. கடலில் இருந்து அகற்றப்பட்டதில் 187 டன் எண்ணெய் கசடும், கடல் நீரில் கலந்த 109 கிலோ லிட்டர் எண்ணெயும், 81 டன் எண்ணெயும் மணலும் கலந்த கழிவும் எண்ணூர் துறைமுகத்தில் பாக்டீரியாக்கள் மூலம் அளிக்கப்பட்டு வருவதாக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு கூறியுள்ளது. ராமகிருஷ்ணா நகரில் மட்டும் 208 டன் எண்ணெய் கழிவுகளும் கசடுகளும் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் கசிவினால் 52 ஆமைகள் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ள தமிழக அரசு, எரிபொருள் கசிவு தொடர்பாக ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்க தமிழக சுற்றுச்சூழல் துறை திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. இந்த குழு கடலில் கொட்டிய எண்ணெய் கசிவின் உண்மையான அளவு, கடற்கரை மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்கும். இந்த குழுவில் மத்திய நீர்வளத்துறை, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்டவற்றை சேர்ந்த நிபுணர்கள் இடம்பெறுவார்கள். தற்போது பாறைகளில் படிந்துள்ள எண்ணெய் படலத்தை சூடான தண்ணீரை பீச்சி அடித்து அகற்றும் பணி நடைபெற்று வருவதாகவும் பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு காப்பீட்டுத் தொகை பெறுவது உள்ளிட்டவை குறித்து கப்பல் போக்குவரத்து துறை பொது இயக்குநர் மார்ச் 13 விளக்கம் அளிக்க தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது.